இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம். அவர் நம் நடுவில் இதோ இதோ. ஆசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார், நாம் ஆத்திடுவோம். அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம். அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர் தாமே. அவர் பேரன்பு கணிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆதரிப்போம், நாம் மகிழ்வோம். திருப்பலி கொண்டிடும் நாளெல்லாம் திருநாளாகும் வாழ்வினிலே. அருள் பொழிகின்ற பலிதனிலே அழைக்க பெற்றோம், நாம் பேரு பெற்றோம். இங்கே இறைவன் நம்முடனே பேசுகின்றார், கேட்போம். நெஞ்சில் நிறைந்த பாரங்களை அவர் பதம் வைத்திடுவோம். அவர் கருணை விருந்தில் குறை தீர்வோம், வாழ்வோம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் அகமகிழ்வோம். அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம். இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. இது மறக்க முடியாத திருப்பலி, பேரிரக்கம் பொழிகின்ற தியாக பலி. ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம், நாம் மகிழ்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்று நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், உலகமெங்கிலும் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெறவும் மற்றும் இந்த நோய் பரவாமல் மக்கள் பாதுகாக்கப்படவும் ஜெபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday. Let us pray continuously in a special way for all those who are suffering from coronavirus and to safeguard people from the spreading of coronavirus. அன்பார்ந்தவர்களே,
நமது கத்தோலிக்க திருச்சபை மிகப்பெரிய புதையல் திவ்ய நற்கருணை. நற்கருணையை சுற்றித்தான் நம் இருத்தலும் இயங்குதலும் நடக்கின்றன. நம் திருப்பலியின் அமைப்பு முறைகள் இன்றைய நற்செய்தியை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. முதலில் இறைவார்த்தை பகுதி, இரண்டாவது நற்கருணை பகுதி. நற்கருணை பகிர்விற்கான தயாரிப்பே இறைவார்த்தையின் பகிர்வு. இறைவார்த்தை பகுதியின் நோக்கமே நற்கருணையின் மறைபொருளை நமக்கு உணரச் செய்வது. வார்த்தையானவர் மனுவுருத்தார் என்றால் அது நம்மோடு தங்குவதற்காகத்தானே. இறைவார்த்தையினை அறிதல் நற்கருணையில் அவரை காண நம்மை தயாரிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியை விட மிக சிறந்த ஜெபமும் இல்லை, ஜெபக்கூடமும் இல்லை. சாதாரண அப்பத்திலே இறைவனை காண்பதை விட தலை சிறந்த புதுமை எதுவும் இல்லை. எனவே இயேசுவை அறிதல் அவரை கண்டுணர நம்மை இட்டு செல்ல வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுத்து இறை ஆசிரியை பெற நமது பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம்
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவில் ஆண்டுதோறும் எங்களை மகிழ்விக்கின்றீரே. அதனால் நாங்கள் கொண்டாடும் இக்கால திருவிழாக்கள் வழியாக நிலையான மகிழ்ச்சிக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். இயல் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 வரை. ஒரு நாள் இறை வேண்டல் செய்யும் நேரமாகிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயிலில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோயிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடு என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தனர். அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினர். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோயிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்புற்றவராய் மெய் மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 105 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக, அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள்,
தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அக்களிப்பதாக. அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அக்களிப்பதாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் ஆக மகிழ்வோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறைவசனங்கள் 13-35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரவேலை மீட்க போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற்காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி,
அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போயினார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு பணிவிடை ஏற்பதற்கன்று பணிவிடை புரிவதற்கே வந்தார். ஆண்டவர் இயேசுவின் பணியை இவ்வுலகில் நாம் தொடர்ந்து நிறைவேற்ற அழைக்கப்படுகின்றோம். இந்த பணிவாழ்வில் 3 அம்சங்கள் மிக முக்கியமானவை. முதலாவதாக போதனையும் சாதனையும். இயேசுவின் மீட்பு பணி அவரது போதனைகளிலும் அவர் செய்த நற்செயல்களிலும் அடங்கும். சொல்லும் செயலும் அவர் மீட்பு பணியின் 2 தூண்கள். அதே பணியைத்தான் அவரது சீடர்களும் நிறைவேற்றினார்கள். பேதுரு பெந்தகோஸ்து திருநாளில் ஆற்றிய போதனையை தொடர்ந்து ஒரு புதுமை செய்கின்றார். அழகு வாயில் என்னும் இடத்தில் அவல நிலையில் இருந்த ஒருவருக்கு அற்புதம் செய்யப்படுகிறது. எனவே வெறும் போதனையால் மட்டும் நாம் இயேசுவின் பணியை தொடர்ந்து செய்துவிட முடியாது. செயலளவில் நாம் ஆற்றும் பிறரன்பு செயல்களே சிறந்த போதனையாக அமைகின்றது. அன்னை தெரேசா செய்து வந்த மகத்தான பிறரன்பு பணிகள், அவர் நிறுவிய இல்லங்கள், பராமரிப்பு தலங்கள், அனாதை விடுதிகள், இவை அனைத்துமே இயேசுவை மௌனமாக போதித்து கொண்டுதான் இருக்கின்றன. அன்பின் வழியது உயர்நிலை, அக்திலார் என்பு தோல் போர்த்திய உடம்பு என்று குறள் 80 சொல்கின்றது. அதாவது அன்பின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடல், இல்லையேல் அது எலும்பில் மேல் தோலை போர்த்தியது போலாகும். எனவே செயல் வழியாக இயேசுவின் அன்பை மக்களுக்கு நாம் அறிவிக்க முற்படுகின்றோமா என்று சிந்திப்போம். இரண்டாவதாக எளிமையில் வாழ்க்கை, இயேசுவில் நம்பிக்கை. வெள்ளியும் பொன்னும் என்னிடமில்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன், நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு பிறவி முடவனை குணப்படுத்துகிறார். பேதுரு ஒரு ஏழை மீனவராக இருந்தார். இயேசுவை பின்பற்றிய பிறகு அவரிடமிருந்த ஒரு படகையும் துறந்து விட்டார். தற்போது தனது என்று சொல்லிக்கொள்ள அவரிடம் பொருள் எதுவும் இல்லை. ஆனால் அவரிடம் இயேசு நிறைவாக குடிகொண்டிருந்தார். இயேசுவில் அவரது நம்பிக்கை அவருக்கே விலை பேச முடியாத ஒரு சொத்தாக இருந்தது. இத்தகைய ஒரு மன நிறைவில்தான் பேதுரு புதுமையை செய்கின்றார். அவரில் நிறைந்த இயேசுவின் பெயரால் இந்த நற்செயல் நடக்கின்றது. யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 12 இயேசு சொன்ன வார்த்தைகள் இங்கு பொய்யாகவில்லை. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் செய்வார்கள், ஏன் அவற்றையும் மேலான பெரியவற்றையும் செய்வார்கள். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பெயரில்
ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அவரது செயல்களை நமது வாழ்க்கையிலும் செய்ய நாம் முற்படுகின்றோமா? சிந்திப்போம். மூன்றாவதாக, இயேசுவில் புது யுகம் உருவாக்கப்படுகிறது. பிறவிமுடன் துள்ளி எழுந்து நடந்தான். இதோ இங்கே ஒரு புது யுகம் தொடங்குகிறது. இயேசுவின் மீட்பு யுகம் தொடங்குகிறது. இறைவாக்கினர் எசையா கண்ட மெசையா யுகம் இயேசுவில் தொடங்கி இன்றும் திருச்சபையில் தவழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இயேசு ஆற்றிய அற்புதங்களும் சரி, திருத்தூதர்கள் செய்த புதுமைகளும் சரி, ஒரு புது யுகம் உலகில் தொடங்கிவிட்டது என்பதையே குறிப்பிடுகின்றன. பேதுரு முடவனுக்கு தான் இயேசுவில் வைத்திருந்த விசுவாசத்தின் பயனை தருகின்றார். முடவன் துள்ளி எழுகின்றான், நடக்கின்றான், கடவுளை புகழ்கின்றான், மக்கள் மலைத்து போகின்றார்கள். இவை அனைத்தும் இயேசு தொடங்கிய புது யுகத்தின் அடையாளங்களே. இந்த புதுயுக மதிப்பீடுகள் நிலைத்திருக்க நாம், புதுயுக மக்களாகிய நாம் என்ன செய்கின்றோம் என்று சிந்திப்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் உரையாடல் மற்றும் அப்பம் பிட்டுதல் மூலமாக உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. எருசலேமில் தம் குருவுக்கு நடந்த சோக நிகழ்ச்சிகளை பற்றி பேசிக்கொண்டே அந்த இரு சீடர்களும் எமாவூஸ் நோக்கி பயணம் செய்கின்றார்கள். இறந்தவர் எழுந்துவிட்டார் என்ற அந்த பெண்களின் சாட்சி அவர்களை மேலும் குழப்பிவிட்டது. அந்நிலையில்தான் இயேசுவும் ஒரு வழிப்போக்கராக அவர்களுடன் சேர்ந்து கொண்டார். நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்று சொல்கின்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை பற்றி எழுதப்பட்டவை யாவற்றையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இறைவாக்கினர் எசையா ஆகமத்திலே வரும் துன்ப மனிதர், துன்ப சேவகர் மெசியாவே என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்கின்றார். தன் பாடுகள், தன் உயிர்ப்பு பற்றி பலமுறை தான் கூறிய அனைத்தையும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிய வேண்டுமானால் விவிலியத்தை அறிய வேண்டும். புதிய ஆகமம் பழைய ஆகமத்தில் புதைந்துள்ளது என்பதும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டில் விளக்கம் பெறுகிறது என்பதும் இங்கு தெளிவாகின்றது. மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை வாசித்து தியானிப்பதால் நம் இறை தொடர்பு வலுவடைகின்றது. நமது சோக கட்டத்திலே நாம் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது இயேசு நம்மிடம் இருக்கின்றார், நம்முடன் நடக்கின்றார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி சான்று பகர்கின்றது. ஆண்டவர் நமது வழித்துணை, அவரே நம் வழியும் வாழ்வும். ஆனால் பல்வேறு சந்தடிகளின் இடையிலே நம்மோடு பேசும் இயேசுவை நாம் கண்டுகொள்வதில்லை. அவரது வார்த்தைகள் நமது காதுகளுக்கு எட்டுவதுமில்லை. திருச்சபை வாழ்வு நற்கருணை மறைபொருளில் பங்கு பெறுவதால் வளர்ச்சி பெறுவது போல இறை வார்த்தைக்கு செவிமடுப்பதன் மூலமாக புத்துணர்வும் பெறுகிறது. எனவே இயேசுவை அறிந்து கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டுமானால், அவர் வழி நடக்க வேண்டுமானால் இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். சீடர்கள் எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை பொழுதாயிற்றே, பொழுது போயிற்றே என்றனர். ஆண்டவரும் அவரது அழைப்பேற்று அவருடன் தங்கினார். அவர் அப்பத்தை பிட்கையில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட அவர்கள் ஆண்டவரை கண்டு களிப்படைகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நாள்தோறும் திருப்பலியில் அப்பம் பிட்கையில் ஆண்டவர் நம்மிடையே தோன்றுகின்றார். எனினும் விசுவாச கண்ணால் அவரை கண்டு ஆராதித்து ஆறுதல் பெறுபவர்கள் நம்மில் எத்தனை பேர்? திருவருட்சாதனங்கள் அனைத்தும் எளிய சடங்குகள் தான். அவை மூலமாகத்தான் நாம் இறை பிரசன்னத்தை உணர்கின்றோம், இறை அருளையும் பெறுகின்றோம். அப்பமாக, ஆன்மீக உணவாக நம்மில் எழுந்து வரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். அந்த சீடர்கள் அவரை எம்மோடு தங்கும் என்று சொன்னது போல நாமும் இயேசுவே எங்களோடு தங்கும் என்று அவரை அழைப்போம். அப்பத்தை உடைத்து கொடுத்தபோது சீடர்கள் அவரை அறிந்து கொண்டது போல நாமும் மற்றவர்களுக்காக உடைபட தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கும் பொழுது நம்மில் வாழும் கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று திருப்பாடல் 105 வழியாக நாம் ஜெபித்தோம். கடவுளை நமது வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேடுவதில்தான் உண்மையான மகிழ்ச்சியும்
நிறைவும் பெறுகின்றோம். எதிர்பார்ப்புகளோடு நாம் அவரை தேடும் பொழுது நாம் கேட்பது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு விதமான வெறுமை எப்போதுமே நம்மை ஆட்கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இறையாட்சியை தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இயேசுவின் வார்த்தைகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். ஆண்டவரின் நற்செய்தி பல மனிதர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது, பல நிகழ்வுகள் வாயிலாக நமக்கு தொடர்ந்து வெளிப்படுத்தப்படுகின்றது. நம்மோடு தங்குவதற்கு இயேசு விரும்புகின்றார், நம்மோடு பேசுவதற்கு அவர் ஆவலாய் இருக்கின்றார், நம் வழியாக பலரின் உள்ளங்களை தம்பால் திருப்ப முயற்சி செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, நமது கடமை என்ன? அவரை ஏற்றுக்கொள்வது, அவருக்கு நம் இதயத்தில் இடம் அளிப்பது, அவருக்கு சாட்சிகளாக இவ்வுலகில் வாழ்வது. அத்தகைய அருள் வேண்டி உயிர்த்த இயேசுவிடம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உம் சித்தமே என்னில் ஆகட்டுமே. என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே என்னில் ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. சகோதர சகோதரிகளே, நம் பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வுடன் கொண்டாடி வரும் பலி பொருட்களை கனிவுடன் ஏற்றுள்ள உம்மை வேண்டுகின்றோம். பொது பிறப்படைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எக்காலத்திலும் உமை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்
வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. மாலை நேரமாகுதே, பொழுது சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. உள்ளம் சோர்ந்து போகிறோம் உடனடக்கவா, நம்பிடாத மந்த உள்ளம் பகிர்ந்து கொள்ளவா. மோசி துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, குழப்பம் தீர்ந்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா. கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா. கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா. பணிந்து உம்மை வேண்டி ஓமை இல்லம் தங்கவா. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் அடையாளத்தை வணக்கத்தோடு பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். பழைய பாவங்களிலிருந்து எங்களை கழுவி துடைத்து தூய்மைப்படுத்தி புது படைப்பாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர்வர மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியில் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். வான்லோகராணி வையகராணி